ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அகாரோ கிராண்ட் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி ஒரு சில ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏர் ஃப்ரையரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அகாரோ கிராண்ட் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையரில் யூனிஃபார்ம் ஏர் ஹீட்டிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறது, கிரில் பண்ணுறது, அப்புறம் பேக்கிங், ரோஸ்ட்டு, அப்புறம் ரீஹீட் இது எல்லாமே பண்ண முடியும். இந்த ஏர் ஃப்ரையரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ப்ரீசெட் மெனூஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். இது டச் ஸ்க்ரீன் பட்டன் கிடையாது. இது நம்ம பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டச் பட்டன்ஸ் தான். இப்போது இதில் இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரையும் டைமரையும் டாகிள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் பிளிங்க் ஆகும். அப்போ நமக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது டைமருக்கு மாறும். அதே மாதிரியே தான் நம்ம டைமரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மினிமம் 0லேருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பானிபூரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு நம்ம 190 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதோட பவர் 1300 வாட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அந்த டெம்பரேச்சருக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரியே அது ரீச் ஆகிடும். இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையர் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்மளோட பூரியில் நம்ம 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்தாலே போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை இதுக்குள்ளார ஒன்றா வச்சுருங்க. இந்த பேஸ்கெட் பார்த்திங்க அப்படின்னா 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இந்த பேஸ்கெட்டில் நமக்கு ஃபுல்லாகவே நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளோட ஃபுட்டு அதோட அடியில் நமக்கு ஒட்டாது. நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேஸ்கெட்டை நம்ம உள்ளே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பூரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த பூரி மேலே நம்ம கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் ரொம்ப ட்ரையாக இருக்குமே அப்படின்றதுனால லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம வெங்காய வடகத்தை எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கிற அதே சமயத்தில் நம்ம கொஞ்சமாக வெங்காய வடகத்தை எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே நமக்கு இந்த வெங்காய வடகம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்றத. நம்ம நார்மலாக பொரிக்கிறதுக்கு தேவைப்படுற எண்ணெயில் 10% கம்மியான எண்ணெய் தான் நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே நான் வீல் சிப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நிறைய பேர் அப்பளத்தை ஏர் ஃப்ரையரில் பொரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், நான் அப்பளத்தை தான் பொரிக்கிறதுக்காக 2 பக்கமும் எண்ணெயை அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை நான் ஏற்கனவே 180 டிகிரி செல்சியஸில் 2 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அப்பளமும் நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததான் நம்ம வந்து வெஜிடபிள் நக்கெட்ஸை இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து நக்கெட்ஸை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 நிமிஷம் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜ் நக்கெட்ஸ் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன். இதுக்கு வந்து நான் 1/4 கப் அளவுக்கு பாப்கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம எண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா பாப்கார்னில் கோட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் சேர்த்துக்கலாம். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாப்கார்ன் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம கொண்டக்கடலையை எப்படி நல்லா ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஓவர் நைட் இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஃபுல்லாக இந்த மசாலா நல்லா கோட் ஆகணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு 2-3 டைம் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லியை வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நான் இதில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவரை நான் ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்திருக்க காலிஃப்ளவர். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து இந்த ஏர் ஃப்ரையரை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டோட அடியில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெயை வந்து கோட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த காலிஃப்ளவரை நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில வந்து அப்பப்போ ஷேக் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து எண்ணெயும் கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா ரெசிபீஸும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருந்தது. இந்த ஒரு சில ரெசிபீஸ்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கே ரொம்பவே பயமாக இருக்கும். இந்த கொண்டக்கடலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஈரத்தை தொடச்சிட்டு தான் எண்ணெயில் போடுவோம். இருந்தாலுமே நமக்கு வந்து டப்பு டப்புன்னு நல்லாவே தெரிக்கும். ஆனால் இதில் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது. அதே மாதிரியே சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நன்றி.